என்னமோ சொல்ல வர்றீங்க, ஒன்றும் புரியல. கமெண்ட்ஸ் ஒழுங்காக போட்டிங்கன்னா நான் பதில் ஒழுங்காக சொல்லுவேன். அரைகுறை கமெண்ட்ஸுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மதியம் லஞ்சு போய் ஈவினிங் டீ டைம் வந்துடுச்சு. ஹாய் பர்வீன், எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம். லஞ்சு சாப்பிட்டீங்களா? டீ காஃபி குடிச்சு வச்சிடணும், டீ போய் போடணும். டைம் வந்து 4 ஆகுது. ஒரு 4:30க்கு நான் லைவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு டீ போட்டு குடிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் டீ வேணும் எல்லோரும் லைக் போடுங்க. எல்லாருக்கும் டீ வந்து நான் மொத்தமாக ஒரு அண்டாவில் காய்ச்சி கொடுத்துட்றேன். ஆளுக்கு மொண்டு தலையில் ஊற்றிக்கிங்க. ஆமாம் பிரதீப், கண்டிப்பாக கொஞ்ச நேரம் தூங்கணும். ஓகே, பிளாக் காஃபியா? புறம்போக்கு பிறந்த சக்திவேல் புறம்போக்கு பேரை பாரு. நாயே, ஃபேக் ஐடி நாயே, அது கூட ஒரிஜினல் பேரை இருக்காது. உங்கள் ஆத்தால போய் கேள்ற, அவள் தானே உன்னை பெற்றா, அவகிட்ட தான் இருக்கும் போடாடி. ஓ, உங்கள் ஆத்தா பெற்றால வாந்தி எடுத்தால தெரியாது. மற்ற நல்லா பேசுகிறவங்கள தான் பெற்றிருக்க முடியும். முன்ன மாதிரி கழிச்செடியெல்லாம் பெற்றிருக்க மாட்டாங்க. வாந்தி தான் எடுத்திருப்பாங்க, கக்கியிருப்பாங்க. அதுவும் வேண்டான்னு கக்கியிருப்பாங்க. அது நீ முளைஞ்சி வந்துட்ட. பேருங்களை பாரு. ஏண்டா நான் டீ வேணுமோன்னு கேட்டால் என்னடா அப்படி தான் பேசுவேன்? உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி டீ வேணும்னு கேட்டால் அப்படி தான் பேசுவியாடா? ஏண்டா லைவில் வந்துட்டால் மட்டும் எப்படி வேணால் கமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? எதுக்கு அப்படி பேசுகிறீங்க? எனக்கு புரியல. எதுக்கு அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க? சத்தியமாக புரியல. அது என்ன இவ்வளோ கீழ்த்தனமாக இருக்கீங்க? ஒரு பேட் கமெண்ட் போட்டு அதை அவங்கள வெறுப்பேற்றி, அவங்கள கோவப்படுத்தி, அவங்கள காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, அதில் என்ன உங்களுக்கு அப்படி அல்ப சந்தோஷம்? சத்தியமாக தெரியல. அப்படியே அவங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இன்னொரு பொண்ணுங்களை போய் தப்பாக நம்ம பேசணும், இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. உங்களுக்குலாம் நல்ல எண்ணமே வராத. ஒருத்தன் இருக்கான் பாரு, யூஏன்னு, அவன் அவன் அது எந்த மாதிரி ஜென்மம் தெரில. அவன்லாம் பிறவி எதுக்கு இருக்கானே தெரில. அப்படியேடா ராஜேஷ், உங்கள் ஆத்தாளுக்கு போய் புத்தி சொல்கிற போடா. அங்கே போய் சொல்லுடா நான் எப்போடா டேய். இங்கே ஒன்றும் சொல்ல தேவையில்ல. பேருங்களை முதல்ல வைங்கடா, ஒரிஜினல் ஐடி வைங்கடா. ஃபேக் ஐடி புறம்போக்கு நாய்ங்களா? ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு ஊரில் இருக்க பொம்பளைங்களுக்கு கமெண்ட் பண்ணி தெரியாதீங்களா? வரும்போதெல்லாம் வந்துடுறீங்கடா. உங்களுக்குலாம் அறிவு விளக்கெண்ணெய் இருக்கா இல்லையாடா டேய்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்ல விதமாக பேசுகிற 4 கமெண்ட் கூட படிக்கிறதுக்கு வக்கு விட மாட்டேன்றீங்களா? வக்கு எடுத்த நாய்ங்களா? எதுக்குடா இது மாதிரிங்க? மூஞ்சிங்களை பாரு. நல்லா ராஜேஷ் புறம்போக்கு, நீ தான்டா உன் ஆத்தா உன்னை பெற்று விட்டு தண்ணி தெளித்து தெருவில் விடுவதெல்லாம் நீ வந்து ஊரில் இருக்கிற பொண்ணுலாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்க நாயே. புறம்போக்கு. ஆமாம் சரி. ஹாய் ஷம்ஷூதி, நல்லா இருக்கீங்களா? கிங் கோப்ரா ட்ரை பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்படுத்தி அப்படி ஒன்றும் அடுத்தவங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நானும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டேன். திருப்பி அதை தான் சொல்கிறேன். ஒருத்தவங்களை காயப்படுத்துறதுல கஷ்டப்படுத்துறதுல நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பண்ணுறது நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு பிறக்கிற பொண்ணாக இருக்கட்டும், நம்ம காலம் முடிகிறப்போ நமக்கு பிறக்கிற பேத்தி கொண்டு வரும் பிரச்சனை. அன்றைக்கி ஒரு நாள் உங்களால் அது கேட்கவே முடியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி முகம் தெரியாத ஒரு ஆன்லைனில், முகம் தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் எந்த மாதிரி